என் தங்கப்பிள்ளையே, உன் இல்லத்தில் வசிக்கின்ற உன் வராகி அம்மா, நான் இன்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்பதனால்தான் அம்மா தனிமையில் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என்பதனை தெரிவிக்கின்றேன். என் பிள்ளையே, என்னவெல்லாமோ நடந்தேறுகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் செய்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே புரியாத புதிராகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. அம்மா நம் வாழ்க்கையில் எதை செய்கிறாள், எதை நடத்துகிறாள், எதை வேண்டாம் என்று விடுகிறாள் என்று எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீ இருக்கிறாய் என்றால், நிச்சயமாக இந்த மனநிலைக்கு காரணமான ஒரு விஷயத்தை நீ இன்றே கண்டுபிடித்து விட வேண்டும். அதை நான் உனக்கு விளக்கிச் சொல்லும் பொழுது என் பிள்ளை கட்டாயமாக தெரிந்து கொள்வாய், தெய்வம் உன் வாழ்க்கையில் என்னதான் செய்கிறது என்று. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையானது உனக்கு இப்படிதான் இருக்கும் என்று எண்ணி விடாமல், வராகியின் அன்பினால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நம்பிக்கொண்டு அதன் பிறகு என் வாக்கினை கேள். நான் எங்கிருந்தெல்லாமோ உன்னிடத்தில் பேசவில்லை. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றேன். உன் இல்லத்தில் அமர்ந்து உன்னுடைய மனம் என்னும் இதயத்தில் அம்மா சிம்மாசனம் போட்டு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். நான் எங்கேயோ இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து என்னை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே. நான் இருப்பது உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு நிலையை அடைவதற்கு என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை அதிகமாக வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ அதை பற்றி அதிகமாக சிந்திப்பதை நிறுத்து. ஏனென்றால் ஒவ்வொரு சிந்தனைகளும் அதிகமாகும் பொழுது உனக்குள் வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகள் கூட உன் கண் முன்னால் தெரியாமல் போய்விடுகின்றது. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அதிகமாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய அதிகமான சிந்தனைகளை நிறுத்திவிட்டு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை குறைத்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு தெளிவான ஒரு முடிவு அந்த விஷயத்திற்கு கிடைத்துவிடும். எப்பொழுதுமே நாம் ஒருவரை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் என் குழந்தை, அது காலம் முழுவதும் அப்படியே இருந்துவிட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பெரிதாக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நான் இருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த உண்மையை நீ தெரிந்து கொள். என் குழந்தையை, சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லவர்கள் அல்ல. அதிலும் குறிப்பாக நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்யாமல் ஒரு தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னோடு இருந்து உன்னை ஆதரிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஊக்கப்படுத்துகிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இரு. நீ செல்வது தவறான பாதை என்று தெரிந்த பிறகும் கூட ஒருவர் உனக்கு ஊக்கம் கொடுக்கிறார் என்றால் எப்பொழுதும் அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ அதிக தெளிவோடு இருப்பதை முதலில் நீ உறுதி செய்து கொள். உனக்குள் நீ நல்லபடியாகத்தான் இருக்கிறாய் என்பதனை உணரத் தொடங்கிவிட்டால் நீ எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையை, நான் சொல்கிறேன் அல்லவா, தேவையில்லாத விஷயத்தை நீ தலையிடும் பொழுது உன் மனசாட்சியிடம் கேட்டுப்பார், அதுவே சொல்லும் நீ செய்வது எத்தனை தேவையில்லாத காரியம் என்று. அப்படி ஒரு விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக ஒருவரை உன் துணைக்கு அனுப்பி இதை செய் என்று சொல்கிறது என்றால் அந்த நேரத்தில்தான் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் என்பதனையும் நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, சட்டென்று யாரிடத்திலும் இதனை வெளிப்படையாக கேட்டுவிட முடியாது. யாரிடத்திலும் நாம் இப்படித்தானா என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம்
கட்டாயம் அல்லவா? இது உன் வாழ்க்கையில் உண்மையானது என்றும் பொழுது அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரோடும் பழகுவது தவறில்லை, எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டித்தான் அந்த நல்ல பெயரை நீ எடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ மனதில் வைத்திருக்காதே. அப்படி ஒரு அவசியம் ஒருபொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து தர முன்னே வருகிறேன் என்றால் அந்த நொடியில் உனக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ இழந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம். ஒருவேளை நீ இழந்தது உன்னை வந்து சேரவில்லை என்றால் அப்பொழுதும் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். நல்ல வேளை இது நமக்கானது அல்ல என்று. என் பிள்ளையே, தெய்வம் எதையும் புரியாமல் உனக்கு கொடுப்பதில்லை, எதையும் தெரியாமல் உன்னிடத்தில் இருந்து எடுப்பதும் இல்லை. அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களும் நீ இனிமேல் நமக்கு நடக்காது என்று நினைத்து கைவிட்ட விஷயங்களும் எதுவாக இருந்தாலுமே உனக்கு சரியான நேரத்தில் உன் கைகளில் கிடைக்க வருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருந்து உன்னை ஆட்டுவிக்கின்றவள் இந்த வராகி அல்லவா? நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு கை காட்டும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை கட்டாயமாக நீ என்றாவது ஒரு நாள் புரிந்து கொள்வாய். சட்டென்று ஒருவரிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரிந்து விடுவதில்லை. ஆனால் அதன் உண்மை என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது அன்றே நம் தாயானவள் சொன்னாளே என்று நினைத்து அவர்கள் வருத்தப்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் எந்த நிலையிலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு இன்பங்களையும் நீ முழுமையாக பெற தயாராகி விடுவாய். இப்பொழுதிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் என் பிள்ளை நீ மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உன்னை போட்டு படுத்திய அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வு உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அன்று உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அன்று உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் இன்று உன் முன்னால் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தர தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரிய தொடங்கி இருக்கின்றது. நீ எப்படி அவர்களை மனதார நினைத்தாய் என்பது அவர்களுக்கு எண்ணங்கள் வர தொடங்கி இருக்கின்றது. நல்ல நேரம் என்ற ஒன்று ஆரம்பித்து விட்டது என்பதனால் என் பிள்ளையே, இதையெல்லாம் சரியாக நீ பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை பெற்றிட என்றென்றும் இந்த வராகி கை கொடுப்பாள் என்பதனை முதலில் நம்பு. அம்மா சொல்வதை எப்பொழுது உன் மனதில் பதிய வைக்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து உன் வெற்றியும் உன்னை வந்து சேர தொடங்கிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லோரும் உன் மனதை மாற்ற முயற்சிப்பார்கள். நீ செய்வது தவறு என்று வேண்டும் என்றே உன் மனதை கலைக்க முயற்சிப்பார்கள். நீ செய்கின்ற விஷயங்களை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள். இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியான முறையில் பெற்றுக்கொண்டாயானால் என்றுமே நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துகின்றேன் இந்த வாழ்க்கையை, நான் இருந்து உனக்கு நிறைவாக கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என்றும் இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது கெட்டது என்று எல்லாவற்றையும் கண்டு உன் வாழ்க்கையில் பயப்படுவதை விட நல்லது என்னாக இருந்தாலும் அதை நீ உணர்ந்து தீயதை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் பெற்றிட நீ தயாராக நின்று கொண்டீர். நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.